காலையில நம்பிக்கை கோரும் தீர்மானமாமா. ஏங்க, ஜெயிக்கவே மாட்டாருன்னு நினைச்ச எலெக்ஷன்லயே ஜெயிச்சுட்டாரு. இது ஜெயிச்சிருவாருன்னு நல்லா தெரியும். இதுக்கு எதுக்கு நடத்தட்டும். ஆனா இது நடத்துறப்ப நடந்த விஷயம் இருக்குல்லங்க, அதுதான் அட்டகாசமானதுங்க. முதல்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஆரம்பிச்சதுல இருந்து பேசுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க வெளிநடப்பு பண்ணிக்கிறோம். ஆனா வெளிய மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. போன ஆட்சியில இருந்து அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு, அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருந்து எதிர்கட்சியா வந்துட்டோம், ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க பேசுவோம், அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது திமுக என்னைக்குமே மக்களின் பக்கம் தான். ஆனா மக்கள் பொது புத்தியின் பக்கம் நிக்கிறதுதான் இங்க வருத்தமா போச்சு. சரி விடுங்க, இதுவும் கடந்து போகும். சரி சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சா போற போக்குல கொடனில் அடிக்கிறதுல நம்ம உதயநிதி ஸ்டாலினும் கலைஞர் ஆயிட்டாரு. ஏன்னா நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய சொல்லாடல் அவ்வளவு சிறப்பா இருக்குங்க. எலெக்ஷன் டைம்ல, அதாவது இந்த கேம்பெயின் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல அவரு ஒரு காலேஜுக்குள்ள போயிருக்காரு. அங்க நேரடியா வாக்குகள் கேட்க கூடாது, அரசியல் பெருசா பேசக்கூடாது. அப்ப எங்க கலைஞர் சொன்னாராமா, அது என்ன இன்சிடென்ட்னு எனக்கு கரெக்டா தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அத கத்துக்கிறேன். அப்புறம் என்ன, மீட்டிங் முடிஞ்சது ஈட்டிங் தான். ஈட்டிங் முடிஞ்சா இலைய தூக்கி தூர போட்டுட்டு கைய கழுவிட்டு காலையில உதயம் சூரியன் உதிச்சிரும் அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிட்டாராம். இது ஒரு இன்சிடென்ட் தான், ஆனா அதோட ஹிஸ்டரி என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்களா, நானும் அதை படிச்சு கத்துக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை சூப்பரா சொன்னாரு. நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி ஆட்சி நடத்தாம கொஞ்சம் ரியலா ஆட்சி நடத்துங்க. அதாவது ரீல்ஸ் மூலியமா ஆட்சிக்கு வந்த நீங்க ரீல்ஸ்லயே ஆட்சி நடத்திடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஆட்சிய ரியலா நடத்தணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா போற போக்குல ஒரு அடி போட்டு போயிட்டாரு. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். சரி, இவர் அப்படி பேசுறாருன்னா அந்த பக்கம் வன்னியரசன் தலைவர் திருமாவர்கள் மாதிரி இப்படி 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 எல்லாம் பேசாம இப்படி பேசினாரு. இது சமூக நீதி மண், பகுத்தறிவு மண். பகுத்தறிவு அப்படின்னா அறிவு, அதாவது அறிவியல். அப்போ இந்த அறிவியல் பண்பாட்டை வளர்த்துற மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். திருஷ்டி போட்ட நெத்தியில வச்சாலோ, திருஷ்டி கயிற கையில கட்டினாலோ, காப்பை எடுத்து கையில மாட்டிக்கிட்டாலோ இது ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் தமிழ்நாடு வெற்றி பெற்று இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குது. அந்த இடத்துல ஒரு சோசியக்காரர அம்மா ஆட்சியிலேயே இவர் மேல சில பல சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போவீங்களா, இல்ல அவரு சொல்ற மாதிரி ஸ்வாஹா தானா? அதத்தான் நம்ம வன்னியரசன் இதெல்லாம் தப்பு, இத கண்மையாக வண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அவரு கண்மையா வண்டிச்சதுக்கு அப்புறம் அத்தோட முடிஞ்சிரும்னு பார்த்தா அடுத்தது வந்தாங்க பெரியம்மா பிரேமலதா. செருப்புல அடிக்கிறத கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சிறப்பா அடிக்கிறது இப்பதான் பாக்குறோம். ஆதரவெல்லாம் கொடுத்துறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணீங்களா, அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு முன்னாடி காருக்குள்ள ஒருத்தர் ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு சிஎம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு ஃபேஸ் இங்க இருக்குது, இன்னொரு ஃபேஸ் எங்க அப்படின்னு கேட்டாரு. அது கம்பல்சரியா சொல்லணும். சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க தாவேகா தலைவர் கிடையாது, நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அதோட நிப்பாட்டி இருந்தா கூட
நம்ம சிஎம் விஜய் கொஞ்சம் சிரிச்சிருந்திருப்பாரு. பெரியம்மா அடுத்தது பெடல் பண்ணாங்க பாக்கணும் மேட்டுல. இறக்கத்துல போற மாதிரி மேட்ல ஸ்பீடா போறாங்கங்க. யாருங்க இருந்தாலும் யாரு ஊரா மூட்டை நெய் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணாத அப்படின்னு யாரோ சொன்னதாதான் நாங்க கேள்விப்பட்டோம். அதை எங்க பெரியம்மா ரொம்ப சிம்பிளா கேட்டு விட்டாங்க. உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அவர் சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதா? மகிழ்ச்சி, தப்பில்ல. அவர்தான் உங்களோட ஆஸ்தான குரு, எல்லா குரு, அப்புறம் கம்ப்யூட்டர் குரு இப்படின்னு எல்லாம் நீங்க நம்புறீங்களா? தப்பே கிடையாது வச்சுக்கோங்க. ஆனா காலையில இருந்துச்சு அவர் கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது கூட உங்க உரிமைதான். அதெல்லாம் தப்புன்னே சொல்லல திரு சிஎம் அவர்களே. அது எல்லாம் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த வீட்டோட வச்சுக்கணும். தாவேகா தலைவராக அந்த சோசிக்காரன் கூட நீங்க என்ன பழக்கம் வேணா வச்சுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனா தமிழக முதல்வராக இருக்கும் போது இது பண்றது வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நம்ம பெரியம்மா பின்னி பேடல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா எங்க பெரியமாக்கு இந்த கருணை எல்லாம் கிடையாதுங்க. சும்மா கத்திரிக்காய் அறுக்கிற மாதிரி கரகரன்னு வெட்டி போடுவாங்க. நின்னுக்காரி வர்ணம் ஒரே விட்டுதான், நின்னுக்காரி வர்ணம் தான், அடுத்த வெட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத பெரியமா மட்டும் கண்டிச்சிருந்தா பரவாயில்ல, இது ஊரே கண்டிக்குது. அவ்வளவு ஏன் நம்ம திருமா கூட வன்மையா கண்டிச்சாரா இல்ல கண்மையா வண்டிச்சாரா ஒன்னும் புரியல. அவர் என்னமோ சொன்னாரு, ஆனா வன்னியரசன்னா அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. 1 to 1 அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு. முதல் முறையாக இல்ல இந்த 3 வருஷத்துல திருமா அண்ணன் நிறைய இடத்துல இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அந்த கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர் செய்தி தொடர்பாளர். ஆகவே ஒரு செய்தி தொடர்பாளருக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். தலைவர் திருமான்னு வார்த்தைக்கு வார்த்தை நாங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம தலைவருக்கு தாவேகா பாணியில சொல்லணும்னா அவருக்கு யாரோ கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க திருஷ்டி சுட்டு போட்டுக்கோங்க திருமா அவர்களே. ரொம்ப உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அந்த பண்டிட்டுக்கிட்டே கேட்டு குறிச்சு வாங்கிக்கங்க. ஏன்னா அவர் கரெக்டா குறிச்சு கொடுக்குறாரு. சரி, நம்ம திருமான திருப்பியும் பழைய மாதிரியே கம்பேக் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் என்ன? அதேதான், சட்டசபை தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு சட்டசபையில போட்டு ஒவ்வொருத்தவங்களும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அநேகமா சோசிக்காரரு கிளம்பி வீட்டுக்கு போயிருவாருன்னு நம்புறோம். போனாருன்னா சரி, நல்லது. இல்லைன்னா ஒரு போராட்டத்தை நடத்தி நான் புள்ளிக்கமா கூட மாத்த மாட்டேன்னு சொல்லி அப்புறம் மாத்த வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரே ரீல்ஸ்ல ஜெயிச்சாரு, அதனாலதான் சோசிக்காரரை நம்புறாரோ. எனக்கு என்னமோ சோசிக்காரன் கேட்ட 10% இதுதான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் முதல்வரான திரு விஜய் அவர்களே, இவரு உங்ககிட்ட ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் வச்சிருக்காரு. என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட இல்ல, அவரோட பிசினஸ் ப்ரொபோசல் அது. இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு வச்சிருக்காராமா, அதை இப்படி பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாராமா. அவர் இப்படி பண்ணி உங்ககிட்ட ஏதோ கொடுக்குறாருல, அதை நீங்க அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படியோ வருவீங்களாமா. அப்படி நீங்க எப்படியோ வரப்ப உங்க சம்பாதியத்துல 10% அவருக்கு வரணுமாமா. அந்த 10% உங்களோட கை காசு தான் கொடுக்கணும். விஜய் அவர்களே, நீங்க யார நம்புறீங்களோ, யார பேச்ச கேக்குறீங்களோ அவருக்கு சம்பளமா உங்க கை காசை தான் கொடுக்கணும். அத நீங்க சம்பளம் கொடுத்தாலும் சரி, 10% கமிஷன் கொடுத்தாலும் சரி, அது உங்களோட சொந்த காசா இருக்கணும். கஜானாவே காலிங்க வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. மக்களுக்கு மாசம் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாவே திடீர்னு கொடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல ஊரா ஊட்டு நெய்யில தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஊட்டு நெய்யையும் வாங்கி ஊரா ஊட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா கூட தப்பில்ல. உங்க வீடுனா சரி, உங்க வீடு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம்
ஊராமட்டு நெய்யில உங்க வீட்டு ஸ்வீட்டை செய்ய சொல்லி கொடுக்கலாமா? உங்க வீட்டு நெய் எடுத்து உங்க வீட்லயே ஸ்வீட் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வர ஜோசிக்காரருக்கு கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்லாம் மறந்து கூட சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அந்த கர்மங்கிற கர்மத்துக்கு இதுதான் வேலைய? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்புறம் விதைக்கிறதொன்னும் முளைக்கிறதொன்னாவா இருக்கும்? அவரை போட்டா அவரை முளைக்கும், சவரப்பட்டா சவர முளைக்கும், அவ்வளவுதாங்க. இது எல்லாம் நீங்க யாருக்கோ சொல்றதா நினைச்சு உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிட்டது. அது அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்துருது. வாட் ப்ரோ, இட்ஸ் கரெக்ட் தானே ப்ரோ? சோ ப்ரோ, நெய் ப்ரோ எங்க வீட்டுது ப்ரோ, ஸ்வீட் ப்ரோ உங்க வீட்டுல செய்யறீங்க ப்ரோ, நீங்க சாப்பிடுங்க ப்ரோ, அது வரையும் தப்பு இல்ல ப்ரோ. ஊரா முட்டனையே என் பொண்டாட்டி கைய அப்படின்னு ஜோசிக்காரனுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இத கூட எல்லார மாதிரியும் புன்னகையோட தாங்க சொல்றோம். ஏன்னா முதல்வருக்கு இது புதுசு, முதல்வர் ஆவோம் அப்படின்னு நினைச்சதே புதுசு. அப்ப அவரு நம்புறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாரு. கை காசத்தான் கொடுக்கணும், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதுவும் ஊழல் தாங்க. எல்லாத்த மாதிரியும் புன்னகையோட தான் பேசுறோம். நம்மளும் புன்னகையோட இருப்போம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.